கதையின் தலைப்பு முயற்சியை கைவிடாத எறும்பு. நிலா தனது மிதிவண்டியை ஓட்டக் கற்றுக்கொள்ள மிகவும் விரும்பினாள். ஆனால் அவள் திரும்ப திரும்ப கீழே விழுந்தாள். அவள் பெருமூச்சு விட்டு சோகமாக, என்னால் இதை ஒருபோதும் கற்றுக்கொள்ள முடியாது, இது மிகவும் கடினமாக இருக்கிறது என்றாள். அப்போது நிலா தனது காலடியில் ஏதோ மிகச் சிறிய ஒன்றை கவனித்தாள். ஒரு சிறிய எறும்பு. அதன் பெயர் குட்டி. அது தன்னைவிட பெரிய ஒரு துணுக்கு ரொட்டியை சுமக்க முயன்றது. குட்டி ஒவ்வொரு சில அடிகள் தாண்டும் போதும் வழுக்கியது. ஆனால் அது ஒருபோதும் கைவிடவில்லை. அது துணுக்கு ரொட்டியை எடுத்து மீண்டும் முயன்றது. நிலா சிரித்து, நீ மிகவும் சிறியவன், உன்னால் அந்த துணுக்கு ரொட்டியை கூட சுமக்க முடியாது, ஏன் விட்டுவிடக்கூடாது என்றாள். ஆனால் குட்டி ஒரு கணம் நிறுத்தி அதற்கு முன் இருந்ததை விட அதிக உறுதியுடன் துணுக்கு ரொட்டியை முன்னோக்கி தள்ளியது. அது எத்தனை முறை விழுந்தாலும் பரவாயில்லை, குட்டி தொடர்ந்து சென்று கொண்டிருந்தது. நிலாவின் மனதில் ஏதோ ஒரு அற்புதமான விஷயம் கிளிக் செய்தது. அவள் நினைத்தாள், வாவ், நான் குட்டியை விட எவ்வளவு பெரியவள் மற்றும் வலிமையானவள். ஆனால் இந்த சிறிய எறும்பு என்னை விட அதிக உறுதியுடன் இருக்கிறது. ஊக்கமடைந்த நிலா தனது பளபளப்பான நீல மிதிவண்டியை மீண்டும் எடுத்தாள். இந்த முறை அவள் மிகவும் மெதுவாகவும் பொறுமையாகவும் ஓட்ட முயன்றாள். திடீரென்று சில நிமிடங்களில் அவள் தனது சமநிலையைக் கண்டாள். அவள் இனி விழவில்லை. நிலா மகிழ்ச்சியுடன் ஆரவாரம் செய்தாள். குட்டி, இன்று எனக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுத்தாய். நன்றி. குட்டி எறும்பு அதன் துணுக்கு ரொட்டியுடன் முன்னோக்கி அணிவகுத்துச் சென்றது. அது சொல்வது போல், நீங்கள் கீழே விழுந்தாலும் தொடர்ந்து முன்னேறுங்கள்.